இருக்கிறபடி அதில் 10 வாசிச்சிட்டீங்களா? 11 வாசிச்சிருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். சொல்லுங்க ஆமென். பாருங்க, அவன் சுகப்பட்டான். எப்படி அவன் சுகப்பட்டான்? அவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் அவன் உட்கார்ந்து சுரண்டி கொண்டு இருக்கும் போது இந்த வழியாய் தூர போனவர்கள் இப்பொழுது அவனோடு கூட அமர்ந்து என்ன செய்கிறார்களா? போஜனம் செய்யத்தக்க அளவுக்கு அவனை என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தர் மாற்றிட்டாரோ. இந்த இடத்துல வாசிக்கலாம். யோபு 42:15 வாசிங்க. தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பாருங்க, கவனிங்க. முன்னாடி 10 பேர் செத்து போயிட்டாங்க, பின்னாடி 10 பேர் இருந்தாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, யோபின் குமாரத்திகளை போல என்ன தேசத்துல எங்குமே அப்படிப்பட்ட அழகான யார் இல்ல. இது நமக்கு தெரிவிப்பது என்னன்னா, யோபு எப்படிப்பட்ட அழகனாய் மாறி போனான் என்பதை இது நமக்கு விளக்குகிறது. அவன் எப்படி இருந்தான், அவனுடைய பருக்கைகள், அவன் தேங்காய் ஓரம் கொண்டிருந்த அந்த யோபு இங்க அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா? அப்ப அவன் எவ்வளவு சௌந்தரியவனாய் மாறி இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த நாளில் கர்த்தர் உண்மை உள்ளவர்களாய் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம்.